அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிசா சமையல். இன்றைக்கி வந்து ஹோம்மேடு மேங்கோ ஐஸ்கிரீம் தாங்க எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ மேங்கோ ஐஸ்கிரீமுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். நான் வந்து மாம்பழம் வந்து 3 பழத்தை வந்து நல்லா தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த டயத்தில் வந்து இந்த பழம் தான் கிடச்சது. தேவையான சக்கரை போட்டுக்கலாம். நமக்கு மாம்பழம் நல்லா இனிப்பாக இருந்தால் சக்கரை அவ்வளோ தேவைப்படாது. இது இனிப்பு கம்மியாக இருக்கனால கொஞ்சம் சக்கரை எடுத்துருக்கேன். தேவையான சக்கரை சேர்த்துக்கிற போகிறேன். 2 டீஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். 1 கிளாஸ் பால். இப்போ எப்படி மேங்கோ ஐஸ்கிரீம் செய்கிறது பார்க்கலாம். நம்ம அப்படி ஐஸ்கிரீம் செய்கிறதுனாலே மில்க் மேடு வேணும், ஃப்ரெஷ் க்ரீம் வேணும். இப்போல்லாம் எங்கேயும் வெளியே போய் எதுவும் வாங்க முடியாது. எனக்கு வீட்டில் என்ன பொருள் இருக்கோ இதை வச்சு ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். இது சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யறதை பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு நம்ம அந்த கிளாஸ் பால் எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். பாலை ஊற்றிக்கலாம். வந்து பால் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ பாலுக்கு தேவையான சக்கரை சேர்த்துக்கிற போகிறேன். நமக்கு சக்கரெலாம் கரைஞ்சி பால் வந்து நம்ம கொஞ்சம் கெட்டியாகட்டும். அதை தட்டி வெயிட் பண்ணலாம். பால் வந்து ஓரளவு கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. கோதுமை மாவு வந்து லைட்டாக கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கூழ் மாதிரி கலக்கி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கூழ் மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. அது மாவை வந்து நம்ம பாலில் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு நம்ம ஐஸ்கிரீம் எப்படி செய்யுறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம பால் வந்து பாருங்கள் நல்லா கூலிங் ஆகிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிடலாம். மிக்சி ஜாரில் வந்து இப்போ மேங்கோ சேர்த்துக்கலாம். இது இனிப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் இதுக்கு தேவையான சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்ல இனிப்பாக இருந்தால் சக்கரை உங்களுக்கு தேவைப்படாது. பாலில் மட்டும் சக்கரை சேர்த்தா போதும். இது கொஞ்சம் எனக்கு இனிப்பு கம்மியாக இருக்கனால நான் சக்கரை சேர்த்துக்கிறேன். 4 டீஸ்பூன் சக்கரை சேர்த்துருக்கேன். இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி நம்ம நல்லா அரைச்சிட்டான்னு பார்க்கலாம். இந்த அளவு அரைச்சா போதும். இப்போ எடுத்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்ததை வந்து ஒரு பவுலில் ஊற்றி வச்சிடலாம். அது ஒரு பவுலில் ஊற்றி வச்சாச்சு. இங்கே நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸில் ஊற்றி ஒரு 2 அடி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்துருக்குது. நம்ம நல்லா கிரீம் மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள், சூப்பராக நல்லா கிரீம் மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம மேங்கோ சேர்த்து அரைச்சிக்கிற போகிறோம். அரைச்சி வச்சுக்கிற மேங்கோ வந்து இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்துருக்குது. இங்கே பாருங்கள், செம்ம க்ரீமாக வந்திருக்கு. இன்னும் எதுக்கு நான் 2 சுற்று நல்லா விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா க்ரீமியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிடலாம். ஒரு 3 மணி நேரம் அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம திருப்பி அதை எடுத்து பிளெண்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஐஸ்கிரீம் வரும். 3 நேரம் கழிச்சு எப்படின்னு பார்க்கலாம். இப்போ 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம். ஃப்ரீசரில் வச்சுருக்கணும். அப்போ தான் இருக்கும். இப்போ இதை வந்து மிக்சியில் வந்து பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணி எப்படி ஐஸ்கிரீமும் வருதுன்னு பார்க்கலாம். ஃபுல் ஸ்பீடில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேங்கோ ஐஸ்கிரீம் இப்போயே சூப்பராக இருக்கும். பார்க்க கலர்ஃபுல்லாக. அவ்வளோதான் பாருங்கள், ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற்றி ஃப்ரீசரில் வைக்க வேண்டியதுதான். ஊற்றி நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 4 மணி நேரம் வச்சிட போகிறோம். 4 மணி நேரம் வச்ச அப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு வந்து ஐஸ்கிரீம் உள்ள நல்லா செட் ஆகும். அவ்வளோதான். இது கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 4 மணி நேரம் கழிச்சு நமக்கு ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் நைட்டு ஊற்றி வச்சேன். நான் 4 மணி நேரத்தில் எடுக்கவே இல்லை. இப்போ சகு டைம் தான் எடுத்து பார்க்குறேன். சூப்பராக ஐஸ்கிரீம் ஆயிடுச்சு. என் பொண்ணு வந்து மேலே வந்து லைட்டாக குட்டி குட்டி பீஸாக மாம்பழத்தை கட் பண்ணி போட்டிருக்கா. ஐஸ்கிரீமோட சேர்ந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதே மாதிரி நல்லா குளிக்கண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் வந்து நம்ம கரண்டியே எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துடலாம். சூப்பராக வந்திருக்கு ஐஸ்கிரீமு.
அவ்வளோதான் பாருங்கள், ஹோம்மேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.